பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து புறப்படும் விமானங்களில் பயண கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. இதன்படி சென்னை மதுரை இடையே செல்ல வழக்கமான நாட்களில் விமான கட்டணம் 4,300 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 14,621 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை திருச்சிக்கு 2,500 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் 14,561 ரூபாயாகவும், 3,500 ரூபாயாக இருந்த கோவைக்கான கட்டணம் 11,450 ரூபாயாகவும், 4,162 ரூபாயாக இருந்த தூத்துக்குடிக்கான கட்டணம் 22,568 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதன்படி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வி.சி. சந்திரகுமார் போட்டியிடுவார் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வி.சி. சந்திரகுமார் தற்போது திமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் பதவியில் உள்ளார். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று பாகுபாடு காட்டாமல் அனைத்து அரசியல் கட்சியினர்களையும் போலீஸ் சமமாக பாவிக்க வேண்டும். நடவடிக்கை எடுத்தால் ஒரே மாதிரியாக மேற்கொள்ள வேண்டும். ஒரு தரப்புக்கு ஒரே நாளில் அனுமதி வழங்குவது, மற்ற அரசியல் கட்சிகளின் கோரிக்கையை பரிசீலிக்காமல் கிடப்பில் போடுவது என்ற நிலைப்பாடு எடுக்கக்கூடாது. போராட்டத்தில் பங்கேற்பவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள முடியாது. ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு போலீசார் தான் பதில் சொல்ல வேண்டி வரும். அவர்களைத்தான் குறை கூறுவர். போராட்டத்திற்கு அனுமதி கோரும் விண்ணப்பத்தை குறித்த காலத்திற்குள் பரிசீலித்து முடிவு எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக எதிர்க்கட்சியினர் போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டால் அதிகபட்சமாக மரண தண்டனை கிடைக்கும் வகையில் திருத்த சட்ட மசோதாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரவையில் தாக்கல் செய்துள்ளார். இந்த சட்ட திருத்த மசோதாவின்படி பெண்களிடம் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருமளவில் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்த சம்பவத்தில் கைதான பள்ளியின் தாளாளர், முதல்வர் மற்றும் ஆசிரியருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் ஆகியோர் பாதிக்கப்பட்ட அந்த மாணவியின் பெற்றோருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். திமுக கூட்டணியில் இருந்தாலும் பன்ருட்டி தொகுதிக்கு எந்த திட்டமும் கிடைக்கவில்லை என்று சட்டப்பேரவையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் உள்ளேன், திமுக இலக்கிய அணியில் இருந்துள்ளேன், என்னுடைய உறவினர்கள் எல்லாம் திமுகவில் இருந்தவர்கள். கருணாநிதி முதல்வராக இருந்தபோது என்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டன. தற்போது 4 ஆண்டுகளாக என்னுடைய தொகுதிக்கு எந்த திட்டமும் வரவில்லை. கல்லூரிகள் உட்பட பல்வேறு திட்டங்கள் கோரியிருந்தேன், எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. முதல்வர் தொலைபேசியில் பேசுகிறார், மகிழ்ச்சியாக உள்ளது. ஆனால் ஒரு திட்டமும் என் தொகுதிக்கு கிடைக்கவில்லை. திமுகவை தொடர்ந்து ஆதரிக்கிறேன், வழக்குகளை சந்திக்கிறேன் என்றும் கூறியுள்ளார். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறுக்கிட்டு, அதனால்தான் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்று கூறினார். அதற்கு வேல்முருகன், எதிர்க்கட்சி வரிசையில் உள்ள எல்லோரின் கோரிக்கையும் நிறைவேற்றப்படுகிறது, ஆனால் என் கோரிக்கை எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறினார். அதற்கு முதலமைச்சர், ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்றார். அப்போது அமைச்சர் துரைமுருகன் அவையில் பேசும்போது, கூட்டணியில் உள்ளது போல பேசுகிறீர்கள், பின்னர் வேறு மாதிரி பேசுகிறீர்கள் என்று கூறினார். திருவள்ளுவர் தினம், குடியரசு தினம் ஆகியவற்றை ஒட்டி சென்னையில் 2 நாட்கள் மதுக்கடைகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் தினமான ஜனவரி 15 மற்றும் குடியரசு தினம் ஜனவரி 26 ஆகிய 2 தினங்களில் சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் அதனை சார்ந்த பார்கள், ஹோட்டல்களை சார்ந்த பார்களில் மதுபானம் விற்பனை செய்யக்கூடாது என்றும், இவை அனைத்தும் கட்டாயம் மூடப்பட வேண்டும். அவ்வாறு மூடப்படாமல் மதுபான விற்பனையில் ஈடுபடும் டாஸ்மாக் கடைகள் மற்றும் பார்கள் மீது மதுபான விற்பனை விதிகள் படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி கோவிலில் விஐபிக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை கைவிட வேண்டும் என்று ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்திற்கு 7,057 கோடி ரூபாய் வரி பகிர்வு மத்திய அரசு விடுவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரை சுற்றிலும் பரவி வரும் காட்டுத்தீயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. இது தவிர காட்டுத்தீக்கு இரையான வீடுகள் மற்றும் கட்டடங்களின் எண்ணிக்கையும் 10,000ஆக அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த காட்டுத்தீயின் ஆதார மையங்களாக திகழும் 5 இடங்களில் தீயை கட்டுப்படுத்த கலிபோர்னியா தீயணைப்புத் துறையினர் போராடி வருகின்றனர். பிரதமர் மோடி அடுத்த மாதம் பிரான்ஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். அடுத்த மாதம் 11ஆம் தேதி பிரான்ஸ் செல்லும் பிரதமர் மோடி பாரிஸில் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு மாநாட்டிலும் பங்கேற்கிறார். இந்த பயணத்தின் போது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை பிரதமர் மோடி சந்திக்கிறார். இந்த சந்திப்பின் போது இருநாட்டு உறவு உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.